தமிழ்நாட்டில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்குவது குறித்து ஃபோர்டு நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு பெற்று வருகிறார். இதன் ஒரு கட்டமாக அமெரிக்காவில் உள்ள ஃபோர்டு நிறுவனத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்றார். இதுபற்றி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், ஃபோர்டு நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை சிறப்பான முறையில் இருந்ததாகவும் தமிழ்நாட்டுடனான 30 ஆண்டுகள் நட்புறவை புதுப்பிக்க முயற்சித்ததாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விற்பனையில் சரிவு, செமிகண்டக்டர் தட்டுப்பாடு உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவிலிருந்து வெளியேறுவதாக 2021ஆம் ஆண்டு ஃபோர்டு நிறுவனம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு சென்னையை அடுத்த மறைமலை நகர் அருகே உள்ள ஃபோர்டு ஆலையில் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கார் உற்பத்தியை மீண்டும் தொடங்குவது குறித்து முதலமைச்சர் ஆலோசித்தது கவனம் ஈர்த்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே 4 மணி நேர மறியல் போராட்டத்திற்கு பிறகு சாலை பணிக்கான பூமி பூஜை செய்ய அதிமுக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP முனுசாமிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ராமன்தொட்டி பகுதியில் புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க சென்ற KP முனுசாமிக்கு திமுகவினர் முழக்கங்கள் எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. இதனால் அதிமுக திமுகவினரிடையே தள்ளுமுடி ஏற்பட்டது. பூமி பூஜை செய்ய அனுமதி வழங்க வலியுறுத்தி வேபன்னப்பள்ளி பேரிகை சாலையில் KP முனுசாமி தலைமையில் அதிமுகவினர் மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அரசின் இந்த செயலுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். 4 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் KP முனுசாமியை திட்டப்பணியை தொடங்கி வைக்க அனுமதித்தனர். ஆட்சியாளர்கள் ஜனநாயகத்தை பட்டுப்போவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகம் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு ஜனநாயகத்திற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் இதுபோன்ற அராஜக நிலைதான் உள்ளது என்றும் KP முனுசாமி குற்றம் சாட்டினார். அமைச்சர் உதயநிதி ஆய்வு மேற்கொண்ட நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் சரியாக பணியாற்றாத அரசு அலுவலர்கள் 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் சிறப்பு திட்டங்களின் நிலை குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் தீர்வு காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்த மனுக்களை அவர் ஆய்வு செய்தார். அப்போது குறிப்பிட்ட சில மனுதாரர்களை செல்போனில் அழைத்து அவர்களின் குறைகளுக்கு தீர்வு காணப்பட்டதா என அதிகாரிகள் மூலம் அமைச்சர் அறிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அப்படி ஒருவரை அழைத்து பேசும்போது தனது மனு மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மனுதாரர் தெரிவித்துள்ளார். இதனால் மனுவுக்கு தீர்வு காணப்பட்டதாக அமைச்சரிடம் தவறான தகவல் அளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க அமைச்சர் உதயநிதி உத்தரவிட்டார். இதனையடுத்து திருப்பத்தூர் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சோமதாசை பணியிடை நீக்கம் செய்து சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் ஆணையிட்டுள்ளது. மேலும் ஆய்வின் போது சரியாக பணியாற்றாதது கண்டுபிடிக்கப்பட்ட அங்கன்வாடி மைய பணியாளர் ஒருவர் மற்றும் சமையலர் 2 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே மதுரை மாவட்டத்தில் வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் சிவகங்கை மாவட்டத்திலும் 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிற்போக்கு பேச்சாளர் மகாவிஷ்ணுவுக்கு 3 நாள் போலீஸ் காவல் விதித்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்ற பெயரில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து பிற்போக்குத்தனமாக பேசிய மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் மகாவிஷ்ணு தாக்கல் செய்த ஜாமீன் மனுவும், காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி காவல்துறையினர் தாக்கல் செய்த மனுவும் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. அப்போது தனக்கு வழக்கறிஞர் வேண்டாம் எனவும் தனக்கு தானே வாதாடிக் கொள்கிறேன் எனவும் நீதிபதியிடம் மகாவிஷ்ணு தெரிவித்தார். இதையடுத்து ஜாமீன் மனுவை திரும்பப் பெறுவதாக மகாவிஷ்ணு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மகாவிஷ்ணுவிடம் விசாரிக்க காவல்துறை 7 நாட்கள் அனுமதி கோரிய நிலையில் நீதிமன்றம் 3 நாட்கள் அனுமதியளித்தது. நெல்லையில் பள்ளி மாணவர்களை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுத்தியதாக 2 ஆசிரியர்கள் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாளையங்கோட்டையில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் ராபர்ட் மற்றும் நெல்சன் ஆகியோர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் புகார் அளித்தனர். இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் விசாரணை நடத்தியதில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து தற்காலிக ஆசிரியர் ராபர்ட்டை பணி நீக்கம் செய்தும் நிரந்தர ஆசிரியர் நெல்சனை பணியிடை நீக்கம் செய்தும் பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. இந்நிலையில் 2 ஆசிரியர்களையும் போக்சோ வழக்கில் கைது செய்த காவல்துறையினர் நீதிபதி சுரேஷ்குமார் முன்பு ஆஜர்படுத்தினர். 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து இருவரும் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்.
உணவகங்களில் விற்கப்படும் இனிப்பு வகைகளுக்கு 5% ஜிஎஸ்டி, கார வகைகளுக்கு 12% ஜிஎஸ்டி என மாறி மாறி வருவதால் கம்ப்யூட்டரே திணறி வருகிறது மேடம் என்று கோவை அன்னபூர்ணா உணவகத்தின் நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் கலகலப்பாக தெரிவித்தார். கோவை கொடிசியா வளாகத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிருக்கு. கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. கடை நடத்த முடியல மேடம். அதனால ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க. இல்லைண்ணா இன்னொன்று இதே அம்மா உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. கடையில் வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க. அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5%, காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கங்கிறாங்க. ஸ்வீட் கார வகை உணவு பண்டங்களுக்கு ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி வேண்டும் எனவும் நகைச்சுவையாக சீனிவாசன் வலியுறுத்தினார். நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கவிநாடு, கட்டியாவையில், திருவப்பூர், திருக்கோகரணம், மாலையீடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. கடந்த 2 வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் தற்போது பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தின் ராயநல்லூர், இருள்நீக்கி, கூத்தாநல்லூர், மன்னார்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. நாகை மாவட்டத்தில் கீழ்வேளூர், தேகூர், காக்கழனி, சிக்கல், திருக்குவளை, வலிவலம், திருப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல்லில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. புறநகர் பகுதிகளான பாலகிருஷ்ணாபுரம், ராஜாக்காப்பட்டி, சிலுவத்தூர், குள்ளனம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள 70 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் 70 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் சுகாதார காப்பீடு வழங்கும் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. சமூக பொருளாதார காரணிகளை அடிப்படையாக கொள்ளாமல் 70 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் சுகாதார காப்பீடு கிடைக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே மக்கள் ஆரோக்கிய திட்டத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வசதி கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற அரசு சுகாதார காப்பீடு திட்டங்களை பெற்றுள்ள மூத்த குடிமக்கள் அதனை தொடரலாம் அல்லது பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தை பயன்படுத்தலாம் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, ஒவ்வொரு இந்தியருக்கும் உயர்தரமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுகாதார வசதிகளை கிடைக்கச் செய்ய உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையின் முடிவின் மூலம் 6 கோடி குடிமக்களுக்கு மரியாதை மற்றும் சுகாதார பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரி பகிர்வை மத்திய அரசு முறையாக பின்பற்றவில்லை என்று குற்றம் சாட்டி இது தொடர்பாக விவாதித்து முடிவெடுக்க வருமாறு தமிழ்நாடு உள்ளிட்ட 8 மாநில முதலமைச்சர்களுக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா, பஞ்சாப் ஆகிய முதலமைச்சர்களுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிக அளவில் கொண்டுள்ள கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு குறைவான அளவிலேயே மத்திய அரசு வரி பகிர்வு செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது கூட்டுறவு கூட்டாட்சி தத்துவத்தின் மதிப்பை குறைப்பதாகவும் முன்னேறும் மாநிலங்களின் நிதி சுயாட்சி அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சமநிலையற்ற தன்மையால் வளர்ச்சியடையும் மாநிலங்களின் நிதி தன்னாட்சிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வரி பகிர்வில் நிதி ஆணையத்தின் செயல்பாடுகளில் மாற்றம் தேவை என்றும், பொருளாதாரத்தில் சிறப்பாக செயல்படுவதுடன் வரியை அதிகமாக வசூலிக்கும் மாநிலங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் சித்தராமையா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக விவாதிக்க பெங்களூருவில் மாநாட்டை நடத்தவுள்ளதாகவும், நிதி கூட்டாட்சி சவால்களை சரி செய்வது மற்றும் வரி பகிர்வு கொள்கைகளில் சீர்திருத்தங்களை கொண்டுவர வலியுறுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாநாட்டிற்கான தேதியை இறுதி செய்த பிறகு முறையான அழைப்பை விடுக்க உள்ளதாகவும் சித்தராமையா தெரிவித்துள்ளார்.
ரயில்வே தண்டவாளங்களின் பாதுகாப்பை அந்தந்த மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர் உறுதி செய்ய வேண்டும் என ரயில்வே அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ரயில்வே துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தண்டவாளங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நடவடிக்கையில் ரயில்வே துறை இறங்கியுள்ளது. அனைத்து மாநிலங்களில் பணியாற்றும் காவல்துறை தலைமை இயக்குநர்களுக்கு ரயில்வே அமைச்சகம் எழுதியுள்ள கடிதத்தில் தண்டவாளங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. விபத்துகளில் இருந்து ரயில்களை பாதுகாக்கவும் தண்டவாளங்களின் பாதுகாப்பிற்காகவும் ரயில் இன்ஜின் முன்பகுதி மற்றும் வெளிப்புற பகுதிகளில் கேமராக்களை பொருத்த ரயில்வே அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது. இதற்கான ஒப்பந்த பணிகள் வழங்கும் பணி இன்னும் 3 மாதங்களில் முடிக்கப்படும் என்றும் கேமராக்களை பொருத்த 1000 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை செலவழிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு பாலியல் அத்துமீறல்கள் நடப்பதாக கேமாக்குழு அறிக்கை அளித்துள்ள நிலையில் முதலமைச்சர் பினராயி விஜயனை ஒருங்கிணைந்த சினிமாவுக்கான பெண்கள் என்ற குழுவின் உறுப்பினர்கள் சந்தித்து பேசினர். ஹேமா குழுவின் அறிக்கையை தொடர்ந்து நடிகர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்டோர் மீது நடிகைகள் அடுத்தடுத்து பாலியல் புகார்களை அளித்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேரள உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் WCC எனப்படும் ஒருங்கிணைந்த சினிமாவுக்கான பெண்கள் என்ற அமைப்பைச் சேர்ந்த ரிமா கலிங்கல், ரேவதி, பினாபால், தீப்தி தாமோதரன் ஆகியோர் முதலமைச்சர் பினராயி விஜயனை நேற்று சந்தித்து பேசினர். அப்போது 2025ஆம் ஆண்டில் அரசு நடத்தும் திரைத்துறை மாநாடு குறித்து விவாதித்ததுடன் சினிமா துறையில் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒழுங்கு ஆணையத்தை அமைப்பது உள்ளிட்ட சீர்திருத்தங்கள் மூலம் திரைத்துறையில் ஜனநாயகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.